முதல்ல நம்ம சர்ச்சை நாயகனோட எந்த படம் சிக்கல்ல மாட்டிச்சுன்னா 2010 மே மாசம் ரிலீஸ் ஆகி மக்களுடைய கழுத்தை கடிச்சு படம் பார்த்த சுறா படம் தான். இந்த படத்தோட டைட்டில் கூட இந்த லீடர் ஒரு டேக்லைன் கொடுத்து டிஎம்கேக்கு தலைவலி உண்டாக்குனாரு நம்ம தளபதி. அதுல இருந்து டிஎம்கே காரன் கூட ஒரு சின்ன கிளாஷ் ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்து டிசம்பர்ல வந்த காவலன் படமும் விஜயனுடைய பழைய வேட்டைக்காரன் சுறா குருவி வில்லு படங்கள் கொடுத்த நஷ்டத்தினால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரொம்ப பிரச்சனை கொடுத்தாங்க. இந்த பக்கம் டிஎம்கே காரங்களும் பிரச்சனை கொடுத்தாங்க. அப்புறம் ஜெயலலிதா அம்மா தலையிட்டனால தான் காவலன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் அதுக்கு நன்றி கடனா 2011 அசம்பிளி எலெக்ஷன்ல அம்மாவை அணிலா இருந்து ஜெயிக்க வச்ச சந்தோஷத்துல குஷியாகி கூஸ்பம்பிங் ஆகி 2013 வந்த தலைவா படத்துல டைம் டு லீடருக்கு ஒரு கேப்ஷன் கொடுத்து அம்மாவை டென்ஷன் ஆகினாரு நம்ம தளபதி. அப்புறம் அம்மாவுடைய கொடநாடு எஸ்டேட்ல கொஞ்ச நாள் செக்யூரிட்டி வேலை பார்த்து வருதுதான் அம்மாவுடைய தயவுனால தமிழ்நாட்டுல ஒரு வாரம் கழிச்சு லேட்டா ரிலீஸ் ஆச்சு தலைவா படம். அடுத்து 2014 வந்த கத்தி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தோட ப்ரொடியூசர் இலங்கையுடைய மஹிந்தா ராஜபக்சேவுடைய உறவினர்னு ஒரு பெரிய புயல் கிளம்பினதுனால இந்த படத்துக்கு பயங்கரமா பிரச்சனை வந்தது. அப்புறம் இந்த படத்துல தளபதி பேசின 2G இட்லி சட்னின்னு அதுவும் பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படம் கதை திருட்டு வழக்குல வசமா மாட்டுக்குச்சு. அறம் படத்தை டைரக்ட் பண்ண நயினார் கோபிங்கிற ஒரு இந்த படத்தோட கதை என்னோட கதை நேர ஐநா சபை வரைக்கும் போயிட்டாரு. அடுத்து 2017 வந்த மெர்சல் படம். இந்த படத்துல விஜய் பிஜேபி 2016 வந்த ஜிஎஸ்டி அண்ட் டிமானிஸ்ட்ரேஷன் பத்தி தைரியமா எதிர்த்து பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம டாக்டர்களுடைய அட்ராசிட்டி பத்தியும் பேசியிருந்தாரு. சோ இந்த படமும் பயங்கரமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுச்சு. அடுத்து 2018 வந்த சர்க்கார் படம். இதுல விஜய் அம்மா கொடுத்த இலவச மிக்சி கிரைண்டர்களை தூக்கி போட்டு உடைச்சதுனால ஏடிஎம்கே காரங்க சர்க்கார் படம் ஒன்னு தியேட்டர் கேட்டுகளை அடிச்சுன்னு இருக்கலாம். அப்புறம் அந்த சீன்களை டெலீட் பண்ண பிறகுதான் நம்ம அதிமுக உடன்பிறப்புகள் அந்த தியேட்டருக்கு ஒரு புது கேட்டு கட்டி கொடுத்துட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படமும் கதை திருட்டு பஞ்சாயத்துக்கு பாக்கியராஜ் வரைக்கும் போச்சு. அடுத்து வந்த விஜயனோட படங்களால விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த படங்களை பார்த்த மக்கள் தான் நிறைய மனநிலை பிரச்சனைக்கு உள்ளானாங்க. அதாவது கோட்டு படம் வரைக்கும். இப்ப ஜனநாயக வருஷம்